கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில நாம் தமிழர் கட்சியின் தலைமை அலுவலகம் இன்னைக்கு கீழ்வேலூர் முக்கிய சாலையில திறந்திருக்கிறோம். அதுக்கு உறவுகள் எல்லாம் பெருந்திரலாம் வந்திருக்கிறாங்க. நாம் தமிழர் கட்சியினுடைய சின்னம் ஏற்கனவே தாங்கி இருக்கக்கூடிய விவசாயி அந்த சின்னத்தை மக்கள் கிட்ட இன்னும் கொஞ்சம் நெருக்கமாக எடுத்துட்டு போகணுங்கிற ஒரு நோக்கத்துல சின்னத்தோட நாங்கள் ஊர்வலமா வந்திருக்கிறோம். எங்களுடைய அலுவலகத்திறப்பா வந்திருக்கிறோம். இறக்க போறோம். உறவுகள் எல்லாரும் வரணும். பத்திரிகையாளர் உறவுகளும் வரணும். இப்போ தமிழக அரசு 4 முனை போட்டி உறுதியாயிருக்கு. உங்களுடைய நீங்க எல்லாமே இப்போ பரிசீலனை பண்ணிருக்காங்க, உங்க வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. உங்களுடைய பிரச்சாரம் எப்படி இருக்கும்? மக்களுடைய அணுகுமுறை எப்படி இருக்கும்? உங்களுடைய வெற்றி வாய்ப்பு? ஆனா தமிழ்நாட்டுல நீங்க 4 முறை சொல்றீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அது 2 முறை தான். நம்ம ஏற்கனவே உங்களுடைய தொலைக்காட்சிக்கு கொடுத்த பேட்டியின் அடிப்படையில இது உண்மைக்கும் பொய்க்கு எதிரான ஒரு யுத்தம் தான் 2026 சட்டமன்ற தேர்தல். ஊழலுக்கும் நேர்மைக்குமான நல்லாட்சிக்குமான ஒரு தேர்தல் தான் 2026 சட்டமன்ற தேர்தல். நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் இதுவரைக்கும் ஊழல் செய்த திமுக அதிமுக ஒரு பக்கம், அதற்கு துணையா நிற்கக்கூடிய நீங்க சொல்ற 4வது முனை ஒரு பக்கம், இதுவரைக்கும் இருக்கக்கூடிய இந்த ஊழல் லஞ்சம் இந்த அரசு எச்சரிக்கை அதிகாரம் இதெல்லாம் இல்லாம நேர்மையான ஒரு அரசாட்சி, வாரிசு அரசியல் முறை இல்லாத ஒரு நல்லாட்சி அமையும், தூய்மையான நல்லாட்சி அமையும், தமிழ்நாட்டை தமிழர் நலன் சார்ந்து ஆளக்கூடிய தமிழருடைய ஆட்சி அமையணும் அப்படின்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்கிற ஒரு கூட்டம், ஒரு மக்கள், இவங்க ஒரு பக்கம். இதுதான் 2 முனை போட்டியா தான் பாக்குறோம். நாங்க 234 சட்டமன்ற தொகுதிகளுக்கு நாம் தமிழர் கட்சி அதன் சின்னவன் சீமான் அவர்கள் வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க. மக்கள் தொகை சரிபாதியாக இருக்கக்கூடிய பெண்களுக்கு அரசியலிலும் சமபங்கு வழங்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கில 234 117 சட்டமன்ற தொகுதிகளை அண்ணன் சின்னவன் சீமான் அவர்கள் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதுவும் போக எங்களுடைய வெற்றி வாய்ப்பு மிக சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். ஏன்னா ஓராண்டுக்கு மேலாக கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதியில் நாம் தமிழர் கட்சி உறவுகள் நாங்கள் கலப்பணி ஆற்றிட்டே வரோம். மக்கள் கிட்ட இதுவரைக்கும் திமுக அதிமுக கம்யூனிஸ்ட் செஞ்ச ஊழல்களை மக்கள் கிட்ட எடுத்து போயிட்டே இருக்கோம். மக்கள் கிட்ட ஒரு பெரும் வரவேற்பு இருக்கு. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதி என்பது வெற்றிக்கான ஒரு தொகுதி. கீழ்வேலூர் சட்டமன்ற தொகுதிக்கு நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதி என்ன? இந்த மக்கள் எதுக்காக உங்களுக்கு மிக குறிப்பாக நான் கொடுத்தது என்ன அப்படின்னா, இது மருத நிலமும் நெய்தல் நிலமும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு தொகுதி. மருத நில மக்களை பொறுத்த வரைக்கும் விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் நான் 89 ஊராட்சிகள் இருக்கு. 89 ஊராட்சிகளில் நான் சட்டமன்ற உறுப்பினர் ஆனால் 89 ஊராட்சியிலும் இருக்கக்கூடிய நீர்நிலைகளை நான் தூர்வாருவேன். மழை இங்க இருக்கக்கூடிய விவசாயிகளுக்கு என்ன பெரும் சிக்கல் அப்படின்னா, மழைனால வரக்கூடிய வெள்ள பாதிப்புனால ஒரு சிக்கல், அப்புறம் தண்ணியே இல்லாதனால வறட்சினால வரக்கூடிய சிக்கல். இது 2க்கும் ஒரே ஒரு தீர்வு தான் இருக்கு. மிக சிம்பிளான ஒரு தீர்வு. இருக்கக்கூடிய எல்லா நீர்நிலைகளையும் நான் தூர்வாருவேன். நீரை ஆண்டுதோறும் கிடைக்கிற அளவுக்கு ஆண்டுதோறும் விவசாயிகளுக்கு பாசன வசதிக்காகவும் குடிநீர் வசதிக்காகவும் விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் நான் தேக்கி வைப்பேன். அது மட்டும் இல்லாம நெய்தல் நில மக்கள் இருக்காங்க.